கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. அந்த காலவேளையிலே அன்றைய ஆராதனைக்கு வந்திருக்கிற யாவரையும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால வாழ்த்தி வரவேற்கிறோம். கர்த்தர் நம்மை ஆஸ்வதிப்பாராக. கடந்த நாட்கள் எல்லாம் கர்த்தர் நல்லவர் வல்லவரும் போதுமானவராயிருந்து நம்மை பாதுகாத்து வழிநடத்தி வந்த கிருபைகளுக்காய் ஒரு விசை தலைகளை தாழ்த்தி கர்த்தருடைய கரத்தில் ஒப்பு கொடுத்து நாம் ஜெபிப்போம். பரலோக பிதாவே, நன்றியோடு துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். இது ஆஸ்வதிக்கப்பட்ட மனமற்ற நாளுக்காய் ஸ்தோத்திரிக்கிறோம். இந்த காலவேளையிலே கர்த்தர் எங்களோடு பேசுவீராக. கடந்த நாட்கள் எல்லாம் நல்லவரும் வல்லவரும் போதுமானவருமாய் இருந்து தேவைகளை சந்தித்த கிருபைகளுக்காய் நன்றி. எங்களை தாழ்த்தி உடைய கரத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம். கர்த்தாவே, உடைய நாமத்தை கர்த்தர் மகிமைப்படுத்தும். எல்லா தீமைக்கு விலக்கி ரட்சியும். கர்த்தாவே ஸ்தோத்திரம், எங்களோடு பேசு, இடைபடும். எங்களுடைய ஆவியாத்மா சரத்தை ஒப்புக் கொடுக்கிறோம். கர்த்தர் ஆளுகை செய்வீராக. இந்த வார்த்தையை கேட்டு விசுவாசித்து கீழ்ப்படிந்து ஆண்டவரே ஸ்தோத்திரம் இந்தபடி நடக்க, அதனால் வருகிற நன்மைகளை பெற்றுக்கொள்ள கர்த்தர் கிருபை செய்வீராக. நல்ல நாமம் மகிமைப்படட்டும். எங்கள் ஒவ்வொருவரையும் ஆளுகை செய்யும். இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமேன், ஆமேன். நாம் தியானிக்க எடுத்துக்கொண்ட வேத பகுதி ஏசாயாவின் புஸ்தகம் 30ஆம் அதிகாரம் 15ஆம் வசனத்தை நம்ம வாசிக்கலாம். ஐசாயா chapter 30 verse 15. நீங்கள் மனம் திரும்பி அமர்ந்திருந்தால் ரட்சிக்கப்படுவீர்கள். அமெரிக்கையும் நம்பிக்கையுமே உங்கள் பலனாயிருக்கும் என்று இஸ்ரவேலின் பரிசுத்தராயிருக்கிற கர்த்தராகிய தேவன் சொல்லுகிறார். நீங்களோ அப்படி செய்ய மனதாயிராமல். ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படுவதாக. ஏசாயா புஸ்தகத்துல கர்த்தர் சொல்லுகிற வார்த்தை என்னவென்றால், நீங்கள் மனம் திரும்பி அமர்ந்திருந்தால் ரட்சிக்கப்படுவீர்கள். அமெரிக்கையும் நம்பிக்கையுமே உங்கள் பலனா இருக்கும் என்று இஸ்ரவேலின் பரிசுத்தரா இருக்கிற கர்த்தராகிய தேவன் சொல்லுகிறார். நீங்களோ என்று சொல்லுகிறார் என்று சொல்லி ஆண்டவர் இந்த இடத்துல ஒரு ஆஸ்வதமான வாக்குத்தத்தத்தை ஆண்டவர் கொடுக்கிறவராயிருக்கிறார். இஸ்ரவேல் ஜனங்கள் அப்படி இல்லாமல் காணப்பட்டார்கள். திரும்ப ஆண்டவர் அவளுக்காய் காத்திருக்கிறார். ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படுவதாக. அதற்கு பிறகு ஆண்டவர் ஆஸ்வதமான வார்த்தைகளை எங்க சொல்லுகிறத நம்ம வாசிக்கிறோம். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. ஸ்பெண்ட் டைம் இன் காட்ஸ் பிரசன்ஸ். ஆண்டவருடைய பாதத்தில் அமர்கிறதுனால வருகிற நன்மைகளை பற்றி இந்த இடத்துல, அதுக்கப்புறம் நம்ம எப்படியெல்லாம் ஆஸ்வதிக்கப்படுவோம் என்று சொல்லி ஒரு 4 விதமான ஆசீர்வாதங்களை இந்த வேதத்தில் சொல்லப்படுகிறது. ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படுவதாக. நீங்கள் என்று சொல்லி இஸ்ரவேல் புத்திரரை பார்த்து ஆண்டவர் சொல்லுகிறார், நீங்கள் மனம் திரும்பி கர்த்தர் என்னென்ன காரியங்களை செய்யக்கூடாது விட்டுவிட வேண்டும் என்று சொல்லுகிறாரோ அந்த காரியங்களை நாம் ஆண்டவருக்காய் விட்டுவிட்டு அதுக்கப்புறம் அமர்ந்திருந்தால் அப்படின்னு சொல்லுகிறது. இந்த வசனத்தை வாசிக்கும் போது அமர்ந்திருக்குதல், அந்த மனம் திரும்பின நிலைமையில தொடர்ந்து காணப்பட வேண்டும் என்றால் எங்கு அமர்ந்திருக்க வேண்டும் அல்லது அமர்ந்திருக்க வேண்டும் என்கிற வார்த்தையுடைய அர்த்தம் என்ன? அமர்ந்திருந்தால் ரட்சிக்கப்படுவீர்கள் அப்படின்னா என்ன? இந்த மனம் திரும்புற நிலைமையில நீங்க தொடர்ந்து காணப்பட்ட வேண்டும் என்றால் முடிவுபறிந்த நிலை நிற்பவனே ரட்சிக்கப்படுவான் என்று வசனம் சொல்கிறது. இந்த மனம் திரும்புற அந்த அனுபவத்துல நிலைத்திருக்க வேண்டும் என்றால் அதுக்கப்புறம் அந்த வசனம் சொல்கிறது, அமெரிக்கையும் நம்பிக்கையுமே உங்கள் பலனா இருக்கும் என்று இஸ்ரவேலின் பரிசுத்தராகிய கர்த்தர் சொல்லுகிறார். அமெரிக்கை இங்கிலீஷ்ல சொல்லுது குவைட்னஸ் அண்ட் ட்ரஸ்ட். அமெரிக்கை அப்படின்னா தேவனுடைய காரியங்கள்ல அமர்ந்திருக்கிறது, நிலைத்திருக்கிறது. குவைட்னஸ், குவைட் டைம், மெடிடேஷன் டைம் அப்படின்னு சொல்லுவாங்க. குவைட் அண்ட் ட்ரஸ்ட் அப்படின்னு சொல்லுது. குவைட்னஸ் அண்ட் ட்ரஸ்ட். அமெரிக்கையும் நம்பிக்கையுமே. அதுக்கு முன்னாடி சொல்லுது, நீங்கள் அமர்ந்திருந்தால் ரட்சிக்கப்படுவீர்கள். எங்க அமர்ந்திருக்கணும், அதுக்கப்புறம் நம்ம என்ன செய்யணும், எந்த நினைவோடு அமர்ந்திருக்கணும். அப்படி அமர்ந்திருக்கும் போது அந்த மனம் திரும்பின அந்த அனுபவத்தை தொடர்ந்து நம்மளால தக்க வைத்துக் கொள்ள முடியும். ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படுவதாக. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. வேதத்துல பார்க்கிறோம், நிறைய அனுபவங்களை ஆண்டவர் அங்க சொல்லுகிறார். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. நம்ம வாழ்க்கையில ஆண்டவர் விடுதலை தரும்போது அல்லது நம் மனமாற்றம் அடையும் போது ஆண்டவர் உணர்த்தும் போது அந்த காரியங்களை தொடர்ந்து செய்யாமல் இருக்க வேண்டும் என்றால், எந்த காரியங்களிலிருந்து நம்ம மனம் திரும்பினோமோ அந்த காரியங்களை தொடாமல் ஆண்டுடைய பாதத்துல தொடர்ந்து காணப்படுவோம் என்றால் ரட்சிக்கப்படுவீர்கள் அல்லது நீங்கள் ஆஸ்வதிக்கப்படுவீர்கள் என்று வார்த்தை சொல்லுகிறது. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. 29ஆம் வசனத்துல இவ்விதமாய் சொல்லுகிறது. ஐசாயா chapter 30 verse 29. ஏசாயா 30:29. பண்டிகை ஆசரிக்கப்படும் ராத்திரியிலே பாடுகிறது போல பாடுவீர்கள். கர்த்தருடைய பர்வதமாகிய இஸ்ரவேலின் கன்மலை அண்டைக்கு போக
நாகசுரத்தோட நடந்து வருகிற போது மகிழ்கிறது போல மகிழ்வீர்கள். பண்டிகை ஆசரிக்கப்படும் ராத்திரியிலே பாடுகிறது போல பாடுவீர்கள். பொதுவாகவே விழா காலங்களில் பார்த்தீங்கன்னா ராத்திரி வேளையில அது ஒரு பெரிய மகிழ்ச்சியா இருக்கும். பகல் நாட்களை காட்டிலும் இரவு நாட்கள்ல ஜனங்கள் ஒன்று கூடி விருந்து உண்பது, பலவிதமான காரியங்களை ராத்திரி வேளையில அவர்கள் மகிழ்ச்சியை தெரிவிப்பது ஒரு பெரிய மகிழ்ச்சியான ஒரு காரியங்கள். பண்டிகை ஆசரிக்கப்படும் ராத்திரியிலே பாடுகிறது போல, அதை இப்படி சொல்ல போனா ராத்திரி நேரங்கள்ல பண்டிகை ஆசரிக்கிறது போல நம்ம ஆண்டவரை பாடும்போது கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. the quiet time, வேலைக்கு போயிட்டு வரோம், ஸ்கூலுக்கு போயிட்டு வரோம், காலேஜுக்கு போயிட்டு வரோம், பல விதமான அலுவல்களில் பகல்ல இருக்கிறோம். நம்மளால தொடர்ந்து ஆண்டவருடைய பாதத்துல அமர முடியாத சில சூழ்நிலைகள் வரும்போது வீட்டுக்கு வந்த பிறகு அது ராத்திரி வேளையில அது நம்முடைய தனிப்பட்ட நேரங்கள்ல எப்படி பாடணுமா, பண்டிகை ஆசரிக்கப்படும்படி ராத்திரியிலே பாடுகிறது போல பாடுவீர்கள். இதை இன்னொரு விதத்துல சொல்ல போனா அந்த ராத்திரி வேளையில ஆண்டவரை பாடுகிற நம்முடைய பாட்டு பண்டிகை ஆசரிக்கிறது போல ஒரு மகிழ்ச்சியாய் நம்ம ஆண்டவருக்கு அந்த நாள்ல செய்த நன்மைகளை நினைத்து நன்றி சொல்லும் போது ஆண்டவர் நம்ம எந்த காரியங்களிலிருந்து மனம் திரும்பினோமோ அந்த காரியங்களை திரும்ப விழாதபடி ஆண்டவருடைய பாதங்களை தொடர்ந்து நிலைத்திருக்கும் போது ஆண்டவர் நம்மை ரட்சிக்கிறார். ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படுவதாக. அந்த வசனத்துடைய அடுத்த பகுதி, கர்த்தருடைய பர்வதமாகிய இஸ்ரவேலின் கன்மலை அண்டைக்கு போக. அந்த நாட்கள்ல ஜனங்க என்ன பண்ணாங்கன்னா கூடாரத்துக்கு போனாங்க. ஆசரிப்பு கூடாரம் எங்க இருந்ததோ அங்க போனாங்க, ஆலயத்துக்கு போனாங்க. இந்த நாட்கள்ல நம்ம ஆலயத்துக்கு வரும்போது நமக்குன்னு ஒரு ஆலயத்தை ஆண்டவர் கொடுத்திருக்கிறார். நம்முடைய ஆலயம் தான் கர்த்தருடைய பர்வதமாகிய இஸ்ரவேலின் கன்மலை. ஜனங்க கிடையாது, ஒரு இடம் கிடையாது, ஆண்டவர் நமக்கு கன்மலையா இருக்கிறார். அப்ப ஆலயத்துக்கு வரும்போது எப்படி வரணுமா, நாகசுரத்தோட நடந்து வருகிற போது மகிழ்கிறது போல மகிழ்வீர்கள். ஹல்லேலூயா. அதை இன்னொரு விதத்துல சொல்ல போனா ஆலயத்துக்கு வரும்போது மகிழ்ச்சியா நம்ம கடந்து வரும்போது கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. சில கூட்டங்களுக்கோ சரி, சில ஊழியத்துக்கோ சரி, பெரிய பெரிய கூட்டங்களை பார்த்திருக்கேன். சில முக்கியமான பிரதிநிதிகள் வரும்போது, முக்கியமான நபர்கள் வரும்போது அவங்கள மேலதாளத்தோடு வரவேற்று அவங்களுக்கு சால்வையெல்லாம் அணிவித்து அவங்களை கௌரவிக்கிறது வழக்கம். அது போல ஆண்டவர் தம்முடைய ஆலயத்துக்கு வருகிறவர்களை ஆண்டவர் மகிழ்ச்சியினால நிரப்ப வல்லமையுடையவராக இருக்கிறார். நான் தேவனுடைய ஆலயத்துக்கு போறேன், கர்த்தரை பார்க்க போறேன், அங்க நான் ஆண்டவரை தரிசிப்பேன் என்று சொல்கிற அந்த முழு மகிழ்ச்சியோடு வரும்போது ஆண்டவர் நம்மை மகிழ்விக்கிறவராக இருக்கிறார். ரெண்டு காரியங்கள்ல நம்ம நாட்டமுடையவர்களாய் காணப்பட வேண்டும். ஆண்டவர் நம்முடைய ஒவ்வொரு நாளும் செய்த நன்மைகளை ராத்திரி வேளையில நன்றி பாடலாய் பாடி துதித்து அதை ஒரு பண்டிகையை போல நம்ம ஆசரிக்க வேண்டும். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. என்ன கஷ்டங்கள், என்ன உபத்திரவங்கள், என்ன கடன் பிரச்சனை, என்ன வியாதி இருந்தாலும் பண்டிகை நாட்கள் ஆண்டவர் ஜனங்க பாத்தீங்கன்னா புது ட்ரெஸ்ஸை போட்டுட்டு தன்னுடைய மகிழ்ச்சியை வெளிப்படுத்துவாங்க. கடன் வாங்கியாவது ஏதாவது ஒண்ணு செய்வாங்க, செஞ்சு அவர்களும் மகிழ்வார்கள், கூட இருக்கிறவர்களும் மகிழ்ச்சி அடைவார்கள். அதை போல ஆண்டவருடைய ஆலயத்துக்கு வருகிற வேளையில அப்படிப்பட்ட ஒரு மகிழ்ச்சி நமக்குள்ள காணப்படும் போது ஆண்டவர் சொல்லுகிறார், நீங்கள் ரட்சிப்படைவீர்கள். நீங்க எந்தெந்த காரியங்களை எதிர்பார்க்கிறீங்களோ அந்த எல்லாவற்றிலையும் ஆண்டவர் நமக்கு அருள் செய்ய வல்லவராக இருக்கிறார். கிறிஸ்துமஸ் கொண்டாடுறோம், நியூ இயர் கொண்டாடுறோம், புது வருஷம் கொண்டாடுறோம், பர்த்டே கொண்டாடுறோம். இதெல்லாம் தேவன் நமக்கு அனுமதிக்கிற ஒரு சந்தோஷம், இல்லைன்னு சொல்லல. இதை விட அதிகமாய் கர்த்தருடைய பாதத்துல கிறிஸ்துமஸ்ல, நியூ இயர்ல, ஆராதனையில நம்ம எப்படி மகிழ்கிறோமோ அதை போல தனிப்பட்ட நேரங்கள்ல ஆண்டவர் எனக்கு ஜெபிக்க, ஆராதிக்க, துதிக்க நேரம் கொடுத்தது ஒரு பெரிய மகிழ்ச்சி என்று சொல்லி அதை மேன்மையாய் கர்த்தருடைய பாதத்துல நம்ம அமர்ந்து ஒவ்வொரு நாளும் ஆண்டுடைய பாதத்துல அமருகிற ஒரு பழக்கம் இருந்து அதை அதிகமாய் நாம் செய்யும் போது ஆண்டவர் சொல்றாரு, அமெரிக்கையும் நம்பிக்கையுமே உங்கள் பலனா இருக்கும். அந்த நேரத்துல விசுவாசத்தோடு அமர்ந்து கர்த்தருடைய பாதத்துல ஆண்டவர் இதுவரைக்கும் செய்தவர் இனியும் செய்வார், இனியும் நம்முடைய ஜெபத்தை கேட்பார் என்று சொல்லி ஆண்டுடைய பாதத்துல வருகிற வேளையில ஆண்டவர் நிச்சயமாய் நம்மை ரட்சிக்க வல்லவராய் இருக்கிறார். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. அதான் பைபிள் சொல்லுது, நீங்கள் மனம் திரும்பி அமர்ந்திருந்து, எங்க அமர்ந்திருக்கணும், எப்படி அமர்ந்திருக்கணும் அப்படின்னு சொல்லும் போது தேவனுடைய ஆலயத்துல, கர்த்தருடைய பிரசன்னத்துல, ஜெப நேரங்கள்ல நம்ம அமர்ந்திருந்து அவசர அவசரமா ஜெபத்தை முடிச்சுட்டு ஓடாதபடி அல்லது அந்த காரியங்களை கடமைக்கு செய்யாதபடி அதை மகிழ்ச்சியான ஒரு பண்டிகையாய் நம்ம கொண்டாடும் போது ஆண்டவர் நிச்சயமாய் நம்முடைய சிறையிருப்புகளை மாற்ற கர்த்தர் போதுமானவராய் இருக்கிறார் என்பதை அறிந்து கொள்வோமாக. பீஸ் ஆஃப் மைண்ட் இல்ல, சந்தோஷம் இல்ல, சமாதானம் இல்லைன்னு சொல்லி அநேகர் பல கூட்டங்களுக்கு கடந்து செல்கிறார்கள். தொலைதூர பயணம்,
பக்கத்துல இருக்கிற கூட்டங்களுக்கு இப்போ சென்றா நமக்கு எப்படியாவது ஒரு விடுதலை இருக்குமான்னு சொல்லி. நிச்சயம் விடுதலை இருக்கும், சந்தேகம் இல்லை. ஆனா அதே சமயத்துல அந்த விடுதலையை பெற்ற நாம் அதிலே தொடர்ந்து நிலைத்திருக்க வேண்டும் என்றால் காலங்களிலே, நம்முடைய காலங்கள்னா ரெஸ்டிங் டைம்ஸ், நம்ம எப்பெல்லாம் நம்ம ஃப்ரீயா அந்த நாட்கள நேரத்தை நமக்கு ஒதுக்குறாரோ அந்த நேரங்களில் கர்த்தருடைய பாதத்தில் அமர்ந்து நாம் ஆண்டவரை ஆராதித்து துதித்து ஆண்டவருடைய நாமத்தை மகிமைப்படுத்துவர்களாய் காணப்படுகிற வேளையில நிச்சயமாய் ஆண்டவர் நம்மை பூரணமாய் ரட்சிக்க வல்லமுடையவராய் இருக்கிறார். எப்படிப்பட்ட காரியத்திலிருந்தும் ஆண்டவர் நம்மை ரட்சித்து நமக்கு தேவன் அற்புதம் செய்ய வல்லவராய் இருக்கிறார் என்பதை அறிந்து கொள்வோமாக. ஒரு பெரிய கூட்டங்களுக்கு எப்படி நம்ம ஆயத்தத்தோடு போறோமோ, வாஞ்சையோடு போறோமோ, அதே போல கர்த்தருடைய பாதத்தில் வருகிற ஒவ்வொரு வேளையும் நம்மை ஆயத்தப்படுத்தி வாஞ்சியோடு கடந்து வந்து அது பண்டிகையை ஆசரிக்கிறது போல நம்ம ஆசரிக்கும் போது கர்த்தர் நிச்சயமாய் நம்முடைய வாழ்க்கையில அந்த அமர்ந்திருக்கிற நிலைமை, குவைட்னஸ், மனப்பூர்வமாய் தேவனுடைய பாதத்துல மகிழ்ச்சியோடு வருகிற அந்த நிலைமையில நாம் காணப்படுகிற வேளையில கர்த்தர் நிச்சயமாய் நம்மை உயர்த்த வல்லவராய் இருக்கிறார். ஒரு 4 ஆசீர்வாதங்களை நம்ம வாசிக்கலாம். ஏசாயா 30ஆம் அதிகாரம் 21ஆம் வசனம். ஐசாயா சாப்டர் 30 verse 21. நீங்கள் வலதுபுறமாய் சாயும் போதும் இடதுபுறமாய் சாயும் போதும் வழி இதுவே, இதிலே நடவுங்கள் என்று உங்களுக்கு பின்னாலே சொல்லும் வார்த்தையை உங்கள் காதுகள் கேட்கும். ஆண்டவருடைய நாம மகிமைப்படுவதாக. நீங்கள் வலதுபுறமாய் சாயும் போதும் இடதுபுறமாய் சாயும் போதும். ஏன் ஜனங்க அப்படி சாயிறாங்கன்னா கவனிங்க. 20ஆம் வசனத்தை முதல்ல நான் வாசிக்க விரும்புகிறேன். ஐசாயா 30 verse 20. ஏசாயா 30ஆம் அதிகாரம் 20ஆம் வசனத்துல, ஆண்டவர் உங்களுக்கு துன்பத்தின் அப்பத்தையும் உபத்திரவத்தின் தண்ணீரையும் கொடுத்தாலும் உன் போதகர்கள் இனி ஒருபோதும் மறைந்திருக்க மாட்டார்கள், உன் கண்கள் உன் போதகர்களை காணும். சில நேரத்தில் ஆண்டவர் என்ன பண்றாருன்னா நம்மை பரிசுத்தமாக்குகிறதுக்காக என்ன பண்றாரு தெரியுமா? துன்பத்தின் அப்பத்தையும் உபத்திரவத்தின் தண்ணீரை என்ன பண்றாரு? கொடுக்கிறவரா இருக்கிறார். எதுக்குன்னா நம்ம பரிசுத்தமாகும்படியாக. கர்த்தருடைய நாம மகிமைப்படுவதாக. அப்படி நம்ம என்ன பண்றோம், சில நேரத்துல இந்த காரியங்களை விட்டு என்னடா ஆண்டவர்கிட்ட போனா ஒரே கஷ்டமும் கண்ணீருமா இருக்குன்னு சில நேரத்துல ஜனங்களை நம்ம நம்பி ஜனங்க பக்கமா சாயும் போது நம்ம நினைக்கிறோம், சரி இவங்க ஆறுதலா இருப்பாங்க, அவங்க ஆறுதலா இருப்பாங்க, இவங்க நேசிக்கிறாங்க, கொஞ்சம் அடைக்கலமா இருக்கலாம். அப்ப ஆண்டவர் சொல்லுவாராம், முதல்ல நீங்கள் வலதுபுறமாய் சாயும் போதும் இடதுபுறமாய் சாயும் போதும் வழி இதுவே, இதிலே நடவுங்கள் என்று உங்களுக்கு பின்னாலே சொல்லும் வார்த்தை உங்கள் காதுகள் கேட்கும். அப்படின்னா பரிசுத்த ஆவியானவர் நம்மை தொடர்ந்து நடத்துவார். கர்த்தருடைய நாம மகிமைப்படுவதாக. சில நேரத்தில் ஆண்டவர் நம்மை சிட்சிக்கிறார் 20ஆம் வசனத்துல பார்த்தபடி. ஆனா ஆண்டவர் நம்மை கைவிட மாட்டார். அப்ப ஆண்டவருடைய சிட்சியை நம்ம ஏற்றுக்கொண்டு எதுக்காக நான் இப்படி ஒதுக்கப்படுகிறேன், எதுக்காக இப்படி நான் கைவிடப்படுகிறேன் என்று சொல்லி ஆண்டுடைய பாதத்துல கவனமா இருந்து அவருடைய வழியில நம்ம நடக்கும்போது நாம் இடறி போவதில்லை அல்லது ரட்சிப்பிலிருந்து பின்வாங்குவதில்லை. கர்த்தருடைய நாம மகிமைப்படுவதாக. ஆண்டவர் பின்னாடி இருந்து பேசிட்டே இருப்பார், இந்த காரியங்களை இப்படி போ, அந்த காரியங்களை செய்யாத, இன்னும் நான் உன்னை நேசிக்கிறேன் அப்படின்னு சொல்லுகிற ஆண்டவருடைய சத்தத்தை நாம் கேட்கும்படி ஆண்டவர் விரும்புகிறார். ஒரு வருஷத்தை நம்ம வாசிக்கலாம். சங்கீதம் 32ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்துல நமக்கு தெரிஞ்ச ஒரு சங்கீதம், Psalms 32 verse 8. நான் உனக்கு போதித்து நீ நடக்க வேண்டிய வழியை உனக்கு காட்டுவேன், உன்மேல் என் கண்ணை வைத்து உனக்கு ஆலோசனை சொல்லுவேன். ஆண்டவருடைய நாம மகிமைப்படுவதாக. சங்கீதம் 32:8 நம்ம வாசித்தபடி ஒரு விஷயம் நம்ம வாசிக்கலாம். Psalms 32 verse 8. நான் உனக்கு போதித்து நீ நடக்க வேண்டிய வழியை உனக்கு காட்டுவேன், உன்மேல் என் கண்ணை வைத்து உனக்கு ஆலோசனை சொல்லுவேன். ஆண்டவருடைய நாம மகிமைப்படுவதாக. மனம் திரும்பின அனுபவத்துக்கு பிறகு ஆண்டவரோடு நம்ம தொடர்ந்து இருக்கும்போது ஆண்டவர் எதை செய்ய வேண்டும் எதை செய்யக்கூடாது என்று சொல்லி ஒவ்வொரு நாளும் நம்மை ஆவியில நடத்தி நம்மை தொடர்ந்து அப்படியாய் மேன்மையான காரியங்கள்ல கொண்டு போக கர்த்தர் வல்லவராயிருக்கிறார். கர்த்தருடைய நாம மகிமைப்படுவதாக. இரண்டாவது ஒரு அனுபவத்தை நம்ம வாசிக்கும் போது ஏசாயாவின் புஸ்தகம் 30ஆம் அதிகாரம் 22ஆம் வசனத்தை வாசிக்கும் போது புக் ஆஃப் ஐசாயா chapter 30 verse 22. உன் சுரூபங்களை மூடிய வெள்ளி தகட்டையும் உன் விக்கிரகங்களின் பொன் ஆடை ஆபரணத்தையும் தீட்டாக எண்ணி அவைகளை தீட்டுப்பட்ட வஸ்திரம் போல எரிந்துவிட்டு அதை சீ போ என்பாய். ஆண்டவருடைய நாம மகிமைப்படுவதாக. இரண்டாவது, ஆண்டவருடைய பாதத்தில் தொடர்ந்து இருக்கும்போது ஆண்டவர் விரும்பாத ஒரு காரியங்களை நாமும் விரும்பாதபடி, ஆண்டவர் வெறுக்கிற காரியங்களை நாமும் வெறுக்கிற ஒரு இருதயத்தை கர்த்தர் நமக்கு என்ன பண்ணுவாராம்?
தருவார். கிறிஸ்துவின் சிந்தை உங்களில் என்ன பண்ண கடவுது? இருக்க கடவுது. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. பாவத்தை, பாவமான வழிகள், தீமையான வழிகள், அநியாயமான வழிகள், அக்கிரம வழிகளை எந்த விதத்தை கொண்டு நம்ம ஏற்றுக்கொள்ள மாட்டோம். அநியாயத்தினால் வருகிற ஆதாயத்தையோ லாபத்தையோ நம்ம அதை விரும்பாதபடி ஆண்டவர் நீதியின் பாதைகள்ல ரெண்டாவது நடத்த துவங்குவார். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. ஏசாயாவின் புஸ்தகம் 31 அதிகாரம் 7 வசனத்தை நம்ம வாசிக்கும் போது, புக் ஆஃப் ஐசாயா சாப்டர் 31 verse 7, உங்களுக்கு பாவமாக உங்கள் கைகள் செய்திருந்த வெள்ளி விக்கிரகங்களையும் பொன் விக்கிரகங்களையும் உங்களில் ஒவ்வொருவரும் அக்காலத்திலே வெறுத்து விடுவீர்கள். ஆண்டவர் கூட இருந்து ஆண்டுடைய பாதத்துல தொடர்ந்து இருக்கும் போது அவங்க வெள்ளி விக்கிரகங்களையும் பொன் விக்கிரகங்களையும் என்ன பண்ணுவாங்களாம்? வெறுத்து விடுவார்கள். ஹல்லேலூயா. அது இன்னொரு விதத்துல சொல்ல போனா, அதனால வருகிற எந்த ஒரு லாபத்தையும் அவங்க மேன்மையாக எண்ணாதபடி, அததான் 30 அதிகாரம் 22 வசனத்தில் இருக்குது. உன் சுரூபங்களை மூடிய வெள்ளி தகட்டையும் உன் விக்கிரகங்களின் பொன் ஆடை ஆபரணத்தையும் தீட்டாக எண்ணி அவைகளை தீட்டுப்பட்ட வஸ்திரம் போல என்ன பண்ணுவ? எரிந்து போடுவாய். ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படுவதாக. ஆண்டவர் விரும்பாத காரியங்களை நம்மளும் விரும்பாதபடி ஆண்டவர் அப்படிப்பட்ட ஒரு ஸ்திரத்தன்மையை தேவனுடைய பாதத்துல அமர 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 ஆண்டவர் நமக்கு தர வல்லவராக இருக்கிறார். நிறைய பேர் சொல்றதை கேட்டிருக்கிறேன். இந்த குடி பழக்கத்திலிருந்தோ வேற எந்த பழக்கத்திலிருந்தோ விடுதலை இருந்தவங்க பாஸ்டர் திரும்ப அதை பார்க்கும் போதே எங்களுக்கு அப்படிப்பட்ட ஒரு எண்ணம் தோன்றுது, அந்த திரும்ப உங்களுக்கு காரியங்களை இச்சிக்கிற ஒரு எண்ணம் வருகிறது. ஆனால் ஆண்டோடைய பாதத்துல தொடர்ந்து இருக்கக்கூடிய மேன்மை என்னன்னா, அதுக்கப்புறம் அதை நம்ம பார்க்கும்போது அருவருப்பாய் தோன்றும்படி ஆண்டவர் இரக்கம் செய்கிறார். சோதம் குமாரை விட்டு ஆண்டவர் வெளியில லோத்து குடும்பத்தை கூட்டிட்டு வராரு. ஆனா லோத்துடைய மனைவிக்கு அந்த அருவருப்பான, அசுத்தமான, அல்லது எப்படி சொல்றது, சாபத்தீடான ஒரு காரியங்களை பார்க்கும்போது ஒரு இச்சை உள்ள வரும். அதுக்கப்புறம் அவன் வாழ்க்கையில மனம் திரும்பிட்டாங்க. அதாவது சோதம் குமாரை விட்டு வெளியே வரணும், மனம் திரும்பிட்டாங்க, ஒப்பு கொடுத்துட்டாங்க. கர்த்தர் நடத்தி வர்றாரு. நடத்தி வந்த பிறகு கர்த்தருடைய ஆளுகைக்கு முற்றிலும் ஒப்பு கொடுக்காதபடினால அந்த பழைய எண்ணங்கள் அவருடைய வாழ்க்கையில மேற்கொண்டு அந்த ஆசீர்வாதத்தை அவர்கள் சுதந்திரிக்க கூடாதபடி என்ன பண்ணிட்டு போயிட்டு. இன்னைக்கு அநேக கிறிஸ்தவ வாழ்க்கையில மனம் திரும்புறாங்க. நல்ல நல்ல சாட்சிகளை கேள்விப்படுவோம், பயங்கரமான சாட்சிகள். ஏன் தொடர்ந்து அவங்க அதுல நிலை நிற்கல அப்படின்னா, தொடர்ந்து கர்த்தருடைய பாதத்தை இறுக பற்றி கொள்ளாம நம்ம அசால்ட்டா இருக்கும்போது, வேதம் சொல்லுகிறது, ஒரு மனுஷன் இருந்து பிசாசுகள் துரத்தின பிறகு அவன் என்ன பண்ணக்கூடாது? காலியான மனுஷனா இருக்கக்கூடாது. பரிசுத்தாவியை பெற்று ஆண்டவரோடு இசைந்து ஜீவிக்கும் போதுதான் தொடர்ந்து ஆண்டவருக்குள்ள அவங்க கடந்து வர முடியும். இல்லை என்றால் விட்டு போன பிசாசு போய் என்ன பண்ணுமா? திரும்ப 7 பிசாசை கொண்டு வருகிறது போல. அதனால்தான் சொல்லுது, ஒரு தடவை பரம ஈவரிசை பார்த்து மறுதளித்து போனவர்களை புதுப்பிப்பது என்னது? கூடாத காரியம். அப்படின்னா மனம் திரும்பின நிலைமையிலிருந்து நம்ம அப்படியே அசால்ட்டா விடாதபடி ஆண்டவருடைய பாதத்துல தொடர்ந்து காணப்படும் போது ஆண்டவர் முற்றிலுமா அதிலிருந்து ஒரு பரிபூர்ண விடுதலையும் வெற்றியும் ஆண்டவர் தந்து நம்மை நடத்த வல்லவராயிருக்கிறார். ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படுவதாக. ஏசாயா 30 அதிகாரம் 23 வசனத்தை நம்ம வாசிக்கும் போது ஒரு மூன்றாவது ஆசீர்வாதம் என்னன்னா, புக் ஆஃப் ஐசாயா சாப்டர் 30 verse 23, அப்பொழுது நீ நிலத்தில் விதைக்கும் உன் விதைக்கு அவர் மழையையும் நிலத்தின் பலனாகிய ஆகாரத்தையும் தருவார். அது கொழுமையும் புஷ்டியுமாயிருக்கும். அக்காலத்திலே உன் ஆடு மாடுகள் விஸ்தாரமான மேய்ச்சலுள்ள ஸ்தலத்திலே மேயும். அப்பொழுது நீ நிலத்தில் விதைக்கும் உன் விதைக்கு அவர் மழையையும் நிலத்தின் பலனாகிய ஆகாரத்தை என்ன பண்ணுவாரு? தருவார். விதைக்கும் போது எந்த நாட்கள்ல மழை பெய்யணும்னு ஆண்டவர் அதை பார்த்து அந்த கையின் பிரயாசங்களை ஆண்டவர் என்ன பண்றாரு? ஆசீர்வதிக்கிறவராயிருக்கிறார். அது கொழுமையும் புஷ்டியுமாயிருக்கும். அக்காலத்திலே உன் ஆடு மாடுகள் விஸ்தாரமான மேய்ச்சல் உள்ள ஸ்தலத்திலே மேயும். அப்படின்னா நம்ம என்னென்னவோ பிரயாசப்படுறோம். அது என்னன்னா 100 ரூபாய் வர இடத்துல ஒரு 5 ரூபாய் 10 ரூபாய் வருது. காரணம் என்ன? ஆண்டவருடைய பாதத்துக்கு அதிக நேரம் கொடுக்காதபடி வேலை முக்கியம். அதுக்கு நம்ம அதிக நேரத்தை செலவழிக்கிறதுனால நம்முடைய வாழ்க்கையில ஆண்டவர் சொன்ன ஆசீர்வாதங்கள் நம்ம பெற்றுக்கொள்ளாமல் இருக்கிறோம். இன்னைக்கு நிறைய கிறிஸ்தவங்க அப்படிதான். நான் என்ன பாவம் செஞ்சுட்டேன்? ஏன் என் வாழ்க்கையில ஒரு மேன்மை இல்ல, ஆசீர்வாதம் இல்ல, பெருக்கம் இல்ல, வளர்ச்சி முன்னேற்றம் இல்லைன்னா மெயின் காரியம் என்ன தெரியுமா? நம்ம பாவம் செய்யல, மனம் திரும்பிட்டோம், அதை விட்டு வெளியில வந்துட்டோம். ஆனா அதுக்கு அடுத்த காரியங்களை செய்யக்கூடாதபடி பிசாசு நம்முடைய வாழ்க்கையில தந்திரமான சில காரியங்களை வைத்திருக்கிறதுனால நம்ம தொடர்ந்து ஆண்டவர் சொன்ன ஆசீர்வாதங்களை பரிபூர்ணமா பெற்றுக்கொள்ளாதபடி இந்த வசனம் விதமாய் சொல்லுகிறது. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படும். அது கொழுமையும் புஷ்டியுமா இருக்கும்.
நம்முடைய ஆகாரம் கொழுமையும் புஷ்டியுமா இருக்கும் அப்படின்னா அது பரிபூர்ணமா இருக்கும். நம்ம என்ன காரியங்களை முயற்சி எடுக்கிறோமோ, ஈசாக்கு பஞ்சகாலத்துல விதை விதைத்தான், 100 மடங்கு பலனை என்ன பண்ணானா பெற்றுக்கொண்டான். இன்னைக்கும் ஆண்டவர் அந்த காரியங்களை செய்யறார். காரணம் என்னன்னா, ஈசாக்கு சாயங்கால வேளையில வேதத்தை தியானிக்கிறவனாய் காணப்பட்டான். ஆண்டவரிடத்துல அவன் அப்படியாய் களி கூறுகிறவனாய் தன்னை முற்றிலும் ஒப்பு கொடுக்கவனாய் காணப்பட்டது போல இந்த நாட்கள்ல we have to spend more time ஆண்டவரோடு எவ்வளவு நேரத்தை ஒதுக்குறோமோ அந்த அளவுக்கு நம்முடைய வாழ்க்கையில நன்மைகள் பெருகும் என்பத சந்தேகம் இல்லை. ஒருவேளை சத்துரு அதுக்கு போராடுகிறான் ஒரு பக்கம் இருந்தாலும், ஆனா நம்ம விருப்பப்படும் போது ஆண்டவர் வழிகளை திறந்து அவருடைய பாதத்தை முத்த செய்ய ஆண்டவர் இரக்கம் செய்கிறவராக இருக்கிறார். ஒரு வருஷத்தை நம்ம வாசிக்கும் போது சகரியாவின் புஸ்தகம் 8ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம், புக் ஆஃப் சகரியா சாப்டர் 8 verse 12. விதைப்பு சமாதானம் உள்ளதாயிருக்கும், திராட்சை செடி தன் கனியை தரும், பூமி தன் பலனை தரும், வானம் தன் பனியை தரும். இந்த ஜனத்தில் மீதியானவர்கள் இதையெல்லாம் சுதந்திரிக்க கட்டளையிடுவேன். ஆண்டவர் சொல்றாரு பாருங்க 11ஆம் வசனத்துல, அந்த ஜனத்தில் மீதியானவர்களுக்கு நான் அதை கட்டளையிடுவேன் சொல்லிட்டு, விதைப்பு சமாதானம் உள்ளதா இருக்கும், திராட்சை செடி தன் பலனை தரும். அப்படின்னா என்னென்ன காரியங்களை நம்ம முயற்சி எடுக்கிறோமோ அதை ஆண்டவர் என்ன பண்ணுவாராம், சுதந்திரிக்க கர்த்தர் கிருபை செய்கிறவராக இருக்கிறார். வானம் தன் பூமி தன் பலனை தரும், வானம் தன் பனியை தரும். ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படுவதாக. பனிக்காலம் ஒண்ணு இருக்கு, மழைக்காலம் ஒண்ணு இருக்கு. நான் அதுக்கு மேல கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு நான் ஆண்டவர் எல்லாவற்றையும் என்ன பண்றாரு, அனுகூலம் பண்ணுகிறார். ஹல்லேலூயா. கர்த்தரையே நம்பி இருக்கும் போது ஆண்டவர் நமக்காக சூழ்நிலைகளையும் சமயங்களையும் காலங்களையும் மாற்றுகிறவர் சொல்லி தானியேல்ல சொல்லுகிறார். நமக்காக அவர் எல்லாவற்றையும் மாற்றுவார். தம்முடைய தேவ பிள்ளைகளுக்காக, ஊழியக்காரர்களுக்காக, தம்மால் தெரிந்து கொள்ளப்பட்ட ஜனங்களுக்காக ஆண்டவர் நமக்காக எல்லாவற்றையும் ஆண்டவர் மாற்றுகிறவராக இருக்கிறார். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படாது. ஒரு நாள் நம்ம மறந்து போக கூடாது. ஆண்டவர் எனக்காக எல்லாவற்றையும் செய்து முடிப்பார். ஆண்டவர் ஒரே யோசுவாவுக்காக என்ன பண்ணாரு, சூரியனை நிற்க செய்தார். நமக்கும் ஆண்டவர் இன்னைக்கும் அப்படிப்பட்ட அனுகூலங்களை செய்வார். நம்முடைய காரியங்கள் கைகூடி வர வேண்டும் என்று சகலவிதமான அனுகூலங்களையும் கர்த்தர் செய்ய வல்லவராயிருக்கிறார். ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படுவதாக. யாருக்கு? கர்த்தருடைய பாதத்தில் அமர்ந்திருக்கிறவர்களுக்கு அதை பண்டிகை போல கொண்டாடி அதை மகிழ்ச்சியோடு நம்ம எண்ணுவோம் போது கர்த்தர் நிச்சயமாய் சின்ன சின்ன காரியங்களே ஆண்டவர் முழு பலனை கட்டளையிட வல்லவராயிருக்கிறார் என்பதில் நம்ம ஒரு நாள் மறந்து போக வேண்டாம். ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படுவதாக. 4வது ஒரு வசனத்தை நம்ம வாசிக்கும் போது ஏசாயா 30ஆம் அதிகாரம் 24ஆம் வசனத்தை வாசிக்கலாம். ஐசாயா சாப்டர் 30 verse 24. நிலத்தை உழுகிற எருதுகளும் கழுதை மறிகளும் முரத்தினாலும் தூற்றுகிற கூடையினாலும் தூற்றப்பட்ட ருசியுள்ள கப்பிகளை தின்னும். ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படுவதாக. நிலத்தை உழுகிற எருதுகளும் கழுதை மறிகளும் முரத்தினாலும் தூற்றுக்கூடையினாலும் தூற்றப்பட்ட ருசியுள்ள கப்பிகளை என்ன பண்ணுமா, தின்னும். அப்படின்னா என்ன, உங்க ஆசீர்வாதங்கள் மீதியா இருக்கும். ஹல்லேலூயா. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. மிருக ஜீவன்கள் முதற்கொண்டு செழுமையா இருக்கிற அளவுக்கு கர்த்தர் நம்மளை என்ன பண்ணுவாரு. நம்ம பொதுவா மிருக ஜீவனுக்கு என்ன வைக்கிறோம்னா, அரிசியை சாப்பிட்டுட்டு அந்த தவிட்டை தான் வைப்போம். எல்லா வீட்லயும் செய்யற ஒரு காரியம் தான். மிச்ச மீதியில் தான் நம்ம ஆடு மாடுகளுக்கு ஜீவன்களுக்கு கொடுப்போம். ஆனா இங்க ஆண்டவர் சொல்லுகிறார், இந்த கெட்டகுமார தாப்பனை விட்டு வெளியே போயிடுறோம். வெளியே போயிட்டு அங்க போய் பன்றி தின்ற தவிட்டை திங்கிறான். அப்புறம் அவனுக்கு புத்தி வருது. அப்ப அவன் சொல்றான், என்னுடைய வீட்டுல வேலைக்காரர்களுக்கே நல்ல சாப்பாடு என்ன பண்ணுது, கிடைக்கிறது. அப்ப எந்த அளவுக்கு அவருடைய தகப்பன் ஆஸ்வாதமான நிலைமையில இருந்திருக்கிறான் பாருங்க. ஆண்டவர் நிச்சயமாய் நம்மை அப்படி ஆசீர்வதிப்பார். நம்ம மற்றவங்களுக்கு மனதார செய்யற அளவுக்கு, கொடுக்கிற அளவுக்கு நன்மையானதை. உலகத்துல பொதுவா என்னன்னா, அவங்களுக்கு தேவையில்லாத ஒரு பொருளை மற்றவங்களுக்கு கொடுக்கறது வழக்கம். ஆனா இங்க வேதம் சொல்லுகிறது அப்படி அல்ல. நம் மனமு வந்து மற்றவங்களை ஆஸ்வதிக்கிற விதத்துல ஆண்டவர் நம்மை உயர்த்தி கனப்படுத்தி ஆஸ்வதிப்பார் என்பதில் சந்தேகம் இல்லை. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. ஒரு வருஷத்தை வாசித்து முடிக்க விரும்புகிறேன். ஆதியாகமத்தின் புஸ்தகம் 24ஆம் அதிகாரம் 25ஆம் வசனத்தில் நம்ம வாசிக்கும் போது, புக் ஆஃப் ஜெனிசிஸ் சாப்டர் 24 verse 25. எங்களிடத்தில் வைக்கோலும் தீவனமும் வேண்டிய மட்டும் இருக்கிறது, ராத்தங்க இடமும் உண்டு என்றாள். ஆண்டவருடைய நாம மகிமைப்படுவதாக. ஈசாக்குக்கு பெண் பார்க்கும் போது அந்த பெண் வீட்டார் சொல்லுகிற ஒரு விஷயத்தை இங்க கவனிக்கிறோம். எங்களிடத்தில் வைக்கோலும் தீவனம், ஒட்டகம் 10 ஒட்டகம் எடுத்துட்டு போயிருக்காங்க. அந்த 10 ஒட்டகத்துக்கு அவங்க சொல்றாங்க, எங்களிடத்தில் வைக்கோலும் தீவனமும் வேண்டிய மட்டும் என்ன பண்ணுகிறது. எந்த அளவுக்கு அந்த ரெபேக்காளுடைய குடும்பத்தை கர்த்தர் ஆசீர்வதிச்சிருக்கிறாரு பாருங்க. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. அப்படின்னா என்ன, ஈசாக்கையும் ஆண்டவர் ஆசீர்வதிச்சவரு,
நிச்சயமாய் அவனுடைய எதிர்கால காரியங்களை ஆண்டவர் ஆஸ்வதிக்க வல்லமையுள்ளவராய் இருக்கிறார். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. மீதியா இருக்கிற அளவுக்கு தான் கர்த்தர் நமக்கு இறங்குவார். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. ஆண்டவர் நம்ம சாப்பிட்டு மிருக ஜீவங்கள்லாம் சாப்பிட்டு மீதியாற அளவுக்கு எங்கெங்கெல்லாம் கர்த்தர் போனாரோ அற்புதம் செஞ்சாரோ அங்க மீதியா தான் இருந்தது தவிர குறைவு கிடையாது. 5 அப்பத்தி 2 மீனையும் ஆசீர்வதித்து பல 1000 பேர்கள் சாப்பிட்டு மீதி 12 கோடி நிறைய எடுத்தார்கள். அந்த அளவுக்கு ஆண்டவர் நம்ம வாழ்க்கையில இன்னைக்கு செய்யறதுக்கு விரும்புகிறார். ஆசீர்வாதத்துக்கு அடையாளமா நம்மளை மாற்ற விரும்புகிறார். ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படுவதாக. இந்த நாளிலே ஆண்டவருடைய பாதத்தில் அமர்வதுடைய மேன்மைகளை நாம் அறிந்து அவருடைய பாதத்தை இறுக பற்றி கொள்ளும் போது நிச்சயமாய் கர்த்தர் நிறைய பேர் மார்த்தாள போல என்ன பண்றாங்க, ஊழியம் செய்யறாங்க, கர்த்தருக்கு நிறைய உதவிகளை செய்யறாங்க. ஆண்டவரை அது ஒரு பக்கம் இருக்கட்டும். ஆனா மரியாள் தன்னை விட்டு எடுபடாத நல்ல பங்கை என்ன பண்ணாலாம், கர்த்தருடைய பாதத்தில் அமர்கிறது போல ஒரு பெரிய காரியம் ஆண்டவர் மட்டும் எதிர்பார்க்கறது வேற ஒன்றும் கிடையாது. அப்ப இந்த நாட்கள்ல தேவனுடைய பாதத்தில் அப்படி நம்ம அமரும் போது நிச்சயமாய் இப்படிப்பட்ட ஆசீர்வாதம் நன்மைகளால நிச்சயமாய் ஆண்டவர் நம்மை ஆஸ்வதிப்பார் என்பதில் மாற்றமில்லை. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. தேவனுடைய பாதத்தில் ஒப்பு கொடுத்து, ஆண்டவரே கர்த்தாவே, ஏசாயா 30ஆம் அதிகாரம் 15ஆம் வசனத்துல நாங்க சொல்லுகிறது போல, நீங்கள் மனம் திரும்பி அமர்ந்திருந்தால் என்ன பண்ணுவீங்க, ரட்சிக்கப்படுவீர்கள். வறுமையிலிருந்து கர்த்தர் ரட்சிப்பார், வியாதியிலிருந்து ரட்சிப்பார், பண கஷ்டத்திலிருந்து கர்த்தர் ரட்சிப்பார், எல்லா வித தரித்திரத்திலிருந்து கர்த்தர் ரட்சிப்பார். அமர்க்கையும் நம்பிக்கையுமே உங்கள் பலனா இருக்கும். ஆண்டுடைய பாதத்தில் அமர்ந்து அதை நம்பி கர்த்தரை துதித்து ஆராதிக்கும் போது 29ஆம் வசனத்தில் நம்ம வாசித்தபடி பண்டிகையை ஆசரிக்கிறது போல கர்த்தரை நம்ம ஆசரிச்சோம் பாருன்னா கர்த்தர் இறங்கி வந்து நிச்சயமாய் நம்மை ஆசீர்வதிப்பார் என்பதுல மாற்றமில்லை. கர்த்தருடைய நாம மகிமை. நிறைய கிறிஸ்தவங்களை பார்த்திருக்கேன், பண்டிகையில இருக்கிற அந்த சந்தோஷம் அவங்களுக்கு ஆராதனை காணப்படாது. வீட்டுல 1000 பிரச்சனை இருக்கும், ஆனா அதெல்லாம் மறந்து பண்டிகையில அவ்வளவு மகிழ்ச்சியா இருப்பாங்க. ஒரு கல்யாணம், நல்ல காரியம், கெட்ட காரியம், அதை விட மகிழ்ச்சியா கர்த்தருடைய நாளை நம்ம எண்ணுவோம் என்றால் நிச்சயமாய் தேவன் இந்த எழுதப்பட்ட வசனங்களை இந்த மாதத்துல, இந்த வாரத்துல, இந்த நாட்கள்ல அனுபவிக்க கர்த்தர் இரக்கம் செய்வார். கண்களை மூடி நம்ம ஜெபிப்போம். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. பரலோக பிதாவே, நன்றியோடு துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம் ஐயா. இந்த உன்னத அனுபவங்களை நாங்கள் பெற்று அனுபவிக்க ஒரு எளிய சிறந்த வழியை நீர் எங்களுக்கு வைத்திருக்கிறீர் ஐயா. பண்டிகை நாட்களில் வருகிற ஆரவாரத்தை போல, மகிழ்ச்சியை போல, தேவடைய காரியங்கள்ல, ஆண்டுடைய ஆலயத்துல துதிக்கிறதுல, இரவில பாடும் பாட்டு ஆண்டவரே நீர் அதிகமாக விரும்புகிறீர் ஐயா. அதிகாலையிலையும் ஆண்டவரை, மாலையிலையும் ஆண்டவரை, நேரம் கிடைக்கும் போதெல்லாம் கர்த்தருடைய பாதத்தை நாங்கள் மகிழ்ச்சியா இருப்பதே உங்கள் பலன் சொல்கிறபடி கர்த்தாவே ஸ்தோத்திரம். இந்த காரியங்கள்ல நாங்கள் அதிகமாய் கர்த்தருடைய பாதத்தில் அமரும் போது நாங்கள் மனம் திரும்புகிற காரியத்துல நாங்கள் மீண்டும் மாட்டிக்கொள்ளாதபடி அதுல இருந்து நாங்கள் ரட்சிக்கப்படுகிறோம். அது மாத்திரமல்ல, தொடர்ந்து தேவனுடைய பாதத்தில் அமர்ந்திருக்கும் போது இவ்விதமான நன்மைகளை நீர் எங்களுக்கு தந்து ஆஸ்வதிக்க வல்லவராயிருக்கிறீர். தேவ பிள்ளைகளாயிருக்கிற நாங்கள் ஒரு பக்கம் ஊழியங்கள் செய்தால், ஒரு பக்கம் ஆண்டவரே கப்பா நாங்கள் சாட்சி உள்ளாய் காணப்பட வேண்டும் என்று விரும்புகிறீர். கர்த்தருடைய பாதத்தில் எந்த அளவுக்கு அதிகமாய் அமர்கிறோமோ, உம்மை போல சாயல்ல, உம்மை போல குணங்கள்ல, உம்மை போல ஆண்டவரே வல்லமையில நாங்கள் மாற்றம் அடைகிறோம் ஐயா. கர்த்தர் அப்படி இந்த நாட்களில எங்களை நிரப்பி ஆஸ்வதிக்க வல்லவராய் இருக்கிறீர். இந்த வார்த்தையை கேட்கிற ஒவ்வொருக்குள்ள ஒரு விருப்பமும் வாஞ்சியும் உண்டாகட்டும் ஐயா. கர்த்தருடைய பாதத்தில் அமர்கிறது ஒரு நாள் எங்களுக்கு ஆண்டவரே அது ஆண்டவரே தீமை அல்ல, ஆண்டவரே அதை நன்மையா எங்களுக்கு முடிய பண்ணுகிறீர். அதுக்காக ஜெபிக்கிறோம். உங்களுடைய நல்ல நாம தொடர்ந்து மகிமைப்படட்டும் ஐயா. இந்த நல்ல நாட்கள்ல தேவனுடைய பாதத்தில் அமர்ந்து இந்த ஆசீர்வாதங்களை பெற்று நாங்கள் சாட்சி சொல்ல அனுபவிக்க கர்த்தர் இரக்கம் செய்யும். துதி கன மகிமை எல்லாவற்றையும் நாங்கள் உங்களுக்கு செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமேன், ஆமேன். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுமே பரிசுத்த நாமத்தை. ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமேன். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும், பிதாவாகிய தேவனுடைய அன்பும், பரிசுத்த ஆவியானவருடைய அன்பின் ஐக்கியமும், சமாதானமும், சந்தோஷமும் இன்றும் என்றும் சதா காலமும் நம்மோடும், நம்முடைய குடும்பங்களோடும், நம்முடைய ஊழியங்களோடும் கர்த்தருடைய வருகை விருந்தம் நிலைத்திருப்பதாக. ஆமேன், ஆமேன். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. இந்த ஊழியர்களுக்காய் ஜெபிக்கிற, கொடுக்கிற, தாங்குகிற, உழைக்கிற, உதவி செய்கிற யாவருக்கும் நாங்கள் தொடர்ந்து ஜெபிக்கிறோம். நீங்களும் இந்த ஊழியங்களுக்காய் தொடர்ந்து ஜெபிக்க முடியாய் இயேசுவின் நாமத்தினால உங்களை கேட்டுக்கொள்கிறோம். ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படுவதாக. எங்களுடைய சபையானது பெங்களூர் பட்டத்துல உள்ள லிங்கராஜபுரம் என்ற பகுதியிலே எண்ணூர் மெயின் ரோட்ல உள்ள SBI பேங்குக்கு முன்பதாக உள்ள சோபா ஸ்டோருடைய முதல் மாடியிலே காணப்படுகிறது. ஞாயிறு காலை 7 மணி முதல் 8:30 மணி வரை முதல் ஆராதனைக்காக இருக்கும்.
அதன் பின்பு 9 மணி முதல் 10 மணி வரை சண்டே கிளாஸ் ஊழியங்கள் இருக்கும். மற்றும் 10 மணியிலிருந்து 11 வரை 2வது ஆராதனை இருக்கும். வேற எந்த சபைக்கு நீங்கள் போகாதவர்களாக இருந்தால் எங்களுடைய சபைக்கு வந்து எங்களுடைய ஆராதனை கலந்து கொள்ள முடியாது உங்களை இயேசுவின் நாமத்தில் நான் கேட்டுக்கொள்கிறோம். ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படுவதாக. அது மாத்திரமல்ல, செவ்வாய்க்கிழமை பைபிள் ஸ்டடி இருக்கிறது. மாலை 7 மணி முதல் 8 மணி வரை முடிந்தவர்கள் கலந்து கொண்டு கர்த்தருடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக் கொள்ளுங்கள். அதே போல சனிக்கிழமை காலை 10 to 12 மணி வரை உபவாச கூட்டம் இருக்கிறது. நீங்கள் உபவாச கூட்டத்துக்கு வருவீர்கள் என்றால் நிச்சயமாய் நாம் சேர்ந்து ஜெபிப்போம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. இந்த சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். அப்படியா தேவனுடைய வார்த்தையை உங்களுக்கு தெரிந்தவர்களுக்கு ஷேர் செய்யுங்கள். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படுவதாக. அது மாத்திரமல்ல, எங்களுடைய போன் நம்பர் இதில் கொடுக்கப்பட்டிருக்கிறது. முக்கியமான ஜெப அவசர தேவைக்கு நீங்கள் போன் செய்வீர்கள் என்றால் உங்களுக்கு நாங்கள் எப்பொழுதும் ஜெபிக்க ஆயத்தமா இருக்கிறோம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஆமென், ஆமென்.